ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம உங்களுக்காக ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு வீடியோல இந்த ஃபுல் மூவி வந்து கவர் ஆயிடும். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ரசிக்கும் மக்களுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்லாந்தில் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வர வழியிலே அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை இருக்கும். என்னவா இருக்கும்னா நம்ம வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்பையாக வேலை பார்க்குறேன். அது அது வந்து இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாய்லாந்துலேருந்து இவங்கள செலக்ட் பண்ணி சைனீஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. அங்கே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருப்பார், அதாவது ஹீரோ. அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஃபைலை வந்து கொண்டு வரணும். இவங்க தானே அந்த ஸ்பையை அனுப்புகிறாங்க. ஸோ சும்மா போனால் மாட்டிக்குவோம் அப்படின்றதுக்காக அந்த பணக்காரரை கவர் பண்ணி அவரை லவ் பண்ணி அங்கேருந்து அந்த ஃபைலை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் ஹீரோவும் இன்னும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது போலவே நடிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவரை வந்து லவ் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. இதோட அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு உறுத்திட்டே இருக்கும். இப்போ நம்ம இதை இவ்வளோ முக்கியமான ஒரு ஃபைலை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த ஸ்பையாக இருக்கும்ல அது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையும் செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு செய்ய விருப்பமே இருக்காது. அவங்க எதுக்காக இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதை மட்டும் நீ கொண்டு வரலன்னா அவனோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுவாங்க. ஸோ உனக்கு தேவையானதை கொடுத்தாச்சு, இனிமேல் அவனுக்கு உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஹீரோயின் போட்டுட்டு தான் வந்து அந்த ஃபைலே வந்து இவர்கிட்ட கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோவுக்கும் வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வந்துடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நான் உன்னை லவ் பண்ணேன் தான், ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்மளால் சேர முடியல. எப்போ சேர முடியுதோ அப்போ வந்து நம்ம திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவுக்கும் வந்து கோவம் வந்துடுது ஹீரோயின் மேலே. ஹீரோயினுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. ஸ்டார்டிங்லேயே நடந்துடும். இதெல்லாம் ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ 7 வருஷம் ஆகி போச்சு. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2 குட்டி பசங்க தான், ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே வராங்க, ரொம்ப அழகாக பேசிக்குதுங்க. ஆனால் வயசுக்கு அதிகமான அந்த நாலேஜோட கதை எடுத்து வச்சுருக்காங்க. நல்லாவே பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, ஐயோ நம்ம அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு அப்பாவே இல்லையே, சீக்கிரமாக ஒரு அப்பா கிடச்சா நல்லா இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து இவங்கள வளர்த்துட்டு இருக்கிறதுனால இன்னும் உள்ளேருந்து வராங்க. இப்போ இவ்வளோ நாளாக வாய்ஸ் ஓவரில் பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்போ கல்யாணம் ஆகி 2 குழந்தையும் இருக்குது 7 வருஷத்துக்கு அப்புறமா. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அம்மா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சின்ன பசங்க இப்படிலாம் பேசக்கூடாது, கிளம்பி 2 பேரும் ஸ்கூலுக்கு போங்க, அது மட்டும் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்களை வந்துட்டு டாட்டா காட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு சிரிச்சிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கும். அந்த கார்லேருந்து சில பேர் இறங்குவாங்க. வாங்க உங்களுக்காக தான் எங்கள் பாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி யாருன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இப்போ வந்து கார்லேருந்து இறங்குனாங்களே, அவங்க கூட்டிகிட்டு வந்தோன்னு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆனால் அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் வந்துட்டு இந்த பொண்ணையா வந்து ஹீரோ வந்து இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஹீரோயினும் யார் நம்மளை கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பா, அந்த முகரையை நம்ம பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது வந்து ஹீரோவாக இருக்கும். ஹீரோ பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோவுக்கு வந்து நீயா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாத்திட்டு போனவ தானே நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருவாரு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாருல, சிங் மிங் பிங் இந்த மாதிரி தான் பேர் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சுப்போம். அது மாதிரி பேரை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எது அந்த பேரை சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னா யாரு, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, எனக்கு என்னோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்டயே வந்து இந்த மாதிரி பொய் சொல்கிற நடிக்கிற அளவுக்கு நீ இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கியா, இன்னும் நீ மாறவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கோவப்படுவார். நீ அந்த பொண்ணு கிடையாதா, சரி வா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு உட்காந்து பேசலான்னு போகும்போது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் தான் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப ஏன் என்னையவே இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது இவர் வாண்டடாக போய் அவங்கள ஒரு கிஸ் பண்ணி விட்டுறாரு. உனக்கு ரொம்ப பைத்தியம் தான் முடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. விடவே மாட்டேங்கிறாரு. சொல்லு எதுக்காக என்ன இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாத்தின, அப்புறம் ஏன் என்னை விட்டு நீயே போயிட்ட, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஹீரோயின் கிட்டேயே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க கரெக்டாக வந்து அவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா எங்கள் அம்மாவை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி 2 பசங்க வந்து நிற்கவும் இவருக்கு ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. பையன் தானே வந்து தள்ளி விட்டுருப்பான். அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது ஓடி வந்துடும். ஓடி வந்துட்டு அம்மா இதுதான் அப்பாவா, இதான் புதுசாக வந்து அப்பாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருது அவர்கிட்ட. உடனே ஐயோ இல்லை நில்லுன்னு சொல்லிட்டு 2 பிள்ளைங்களையும் பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ ஒன்றுமே புரியல. இது 2 உன்னோட குழந்தைங்களா, அப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு வந்து பதில் சொல்ல விருப்பம் இல்லை, அதை பற்றி ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த 2 குட்டி பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது எங்களுக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளை ஏமாத்திட்டு போனா, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இந்த குழந்தைங்களோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாரு. இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. உடனே ஹீரோ என்ன செய்வாருன்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு அந்த
அந்த பொண்ணை பற்றி நான் விசாரிக்க சொன்னல, அதில் என்னென்னலாம் விசாரிச்சு வச்சிருக்க? அவளுக்கு 2 குழந்தை இருக்கே, அந்த குழந்தை ஒருவேளை என் குழந்தையா இருக்குமா? என்ன இது அந்த அப்டேட்ஸ்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, இவளை பற்றி விசாரிச்சதுல வந்துட்டு இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்றது எங்களுக்கு சரியா தெரியல. அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்களால கலெக்ட் பண்ண முடியல. இந்த ஊர்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேத்தி தான் வந்து இந்த ஹீரோயின். அதாவது இந்த பொண்ணு. இவங்க வந்து 2 பிள்ளைய வளர்த்துட்டு இருக்காங்க. இது இவங்களோட பிள்ளையா இல்ல எடுத்து வளர்க்குறாங்களா? என்ன ஏது அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கு சரியா தெரியல. அப்படின்ற மாரி தான் சொல்லுவாரு. இவர் ஒரு ஐடியாவும் குடுக்குறாரு. இவளுக்கு ரொம்ப நாளா ஹஸ்பண்ட் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவ தனியா தான் நடமாட்டம் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நாளா வந்துட்டு அவ யுஎஸ்ல தான் இருந்திருக்கா. இப்ப தான் இங்கேயே அவ வந்திருக்கா. வேணா நீ ஒண்ணு பண்ணலாம். அதாவது அது பாஸ் கிட்ட சொல்றா. நீங்க போய் வேணா அவரோட தாத்தா இருக்காங்கல்ல, அவர மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது என்ன ஏதுன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட எங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து தனியாவே யோசிக்கிறாரு. ஒருவேளை அவளா இவ இல்ல வேற யாரா? என்ன எல்லாத்தையும் மறந்துட்டாளா? இல்ல அவளுக்கு மறதி ஏதாவது வந்துருச்சா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசனையில இருக்க, இங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னது இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவொடனே என்ன வந்துட்டு ஏதோ ஒரு பேர் சொல்லி நிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானே, அவனுக்கு என்னவா இருக்கும்? இந்த மாரி வேற ஏதாவது பொண்ணு இருந்திருக்குமோ? அப்படின்ற மாரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. மாதிரி ஹீரோயின் வந்து தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, காலங்காத்தாலேயே பெல் அடிக்குது. வீட்ல காலிங் பெல் அடிக்கவும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கதவ ஓப்பன் பண்றாங்க. ஹீரோ தான் வந்து நின்னுட்டு இருக்காரு. "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "கொஞ்சம் தள்ளுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு, இவர் பாட்டுக்கு உள்ள வராரு. ஹீரோயின் குடிக்கலான்னு தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து அவர் குடிச்சுப்பாரு. "இது எனக்காக வச்சிருந்தது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. "இங்கேருந்து போறியா இல்லையா?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. "நீ தான் அந்த நிங் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் என்கிட்ட நடிக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல." அப்படின்னோனே, "நீ இங்கேருந்தே போகல அப்படின்னா, என்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. உடனே அவரும், "நீ தான் அந்த பொண்ணு அப்படின்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும்னோனே, எப்படி ப்ரூவ் பண்ணுவ?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்பாங்க. "நான் என்ன தப்பு பண்ணேன்? எத நீ ப்ரூவ் பண்ண போற?" அப்படி இப்படின்னு கோவமும் படுவாங்க. உடனே அவர் வேகமா புடிச்சு அவங்கள புடிச்சு இழுப்பாரு. பார்த்தா வந்துட்டு, அவங்க வந்துட்டு கழுத்துல வந்து ஒரு டாட்டூ குத்திருப்பாங்க. அந்த டாட்டூ வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கான்னு பார்ப்பாரு. ஆனா அந்த டாட்டூ இங்க இருக்காது. உடனே அவருக்கே இப்போ ஒரு மாரி குழப்பமாயிடும். "ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னே தெரியாதா? இப்படி நடந்துக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இங்க ஒரு டாட்டூ இருந்துச்சு. அது எங்க போச்சு? எங்க போச்சுன்ற?" மாரி கேட்பாரு. "இப்ப நீ வெளிய போறியா இல்லையா?" அப்படின்ற மாரி அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. ஹீரோயின புடிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கும். அப்படி தெரிஞ்சு கூட இவங்க ஒரு பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 2 இந்த 2 குட்டி பசங்களும் வேகமா இங்க ஓடி வந்துருதுங்க. "ஐ டாடி" அப்படின்னு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பையன் இருக்கான்ல, அதிலே கொஞ்சம் பெரிய பையனா இருப்பானே, அவன் என்ன சொல்லுவான்னா, "இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கண்ண மூடுறி" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிகிட்ட சொல்லுவான். "இல்ல என்னோட புது அப்பாவ நான் பார்ப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 பேரும் பார்க்கறத பார்த்தோன்னே ஹீரோ அதுங்கள பார்த்துர்றாரு. பார்த்துட்டு என்ன சொல்வாங்கன்னா, "எங்க மம்மி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எங்க மம்மி ரொம்ப நல்ல மம்மி. இவ்வளோ நாளா சிங்கிளாவே இருந்துட்டாங்க. எங்க மம்மிய சீக்கிரமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எங்க மம்மி கிட்ட பெரிய வீடு இருக்கு. ஆனா காரு தான் இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அந்த பையன் பேசுவான். "நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா, நாங்களே உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுர்றோம்." அப்படின்ற மாரி இந்த 2 பசங்களும் பேசுது. உடனே ஹீரோயின் வந்து, "உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு?" கேட்கும்போது, "எனக்கு இவன சுத்தமா பிடிக்கல. வெளிய போ." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, "சரி நான் கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "அப்ப நீங்க போறீங்களா?" அப்படின்ற மாரி 2 பிள்ளைங்களும் அவர்ட்ட வந்து கேட்கவும், "நான் இப்ப போனாலும் உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் நான் குடி வரப் போறேன். அதனால நம்ம அடிக்கடி மீட் பண்ணலான்றோம்." ஐயா ஜாலின்ற மாரி 2ம் சந்தோஷப்பட்டு அவங்களோட முடிய வந்து உருவிக்கிறாரு. இது எதுக்காக அவர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் அசிஸ்டன்ட்ட குடுத்துட்டு, இந்த 2 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்களான்னு டிஎன்ஏ அந்த செக்கப்லாம் பண்றதுக்காக அவர் எடுத்திருப்பாரு. அது ஒரு வேலையா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுநாளே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஹீரோனோட தாத்தா ஒருத்தர் இருக்காருல்ல, அவர மீட் பண்றதுக்காக நேரடியாவே வந்திருப்பாரு. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த தாத்தா வந்து என்ன சொல்வாருன்னா, "உங்கள ரொம்ப நல்லதா போச்சு. உங்கள சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என் பேத்தி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கிறதுனால, அத ஒரு ஃபங்ஷன் மாரி கொண்டாடுறோம். ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி இருக்கு. கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு நீங்களும் கலந்துக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இவர் இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அந்த ஹீரோயினோட பொண்ணு வந்து நீங்க கிடையாதா? யுகாயா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அத பத்தி நான் எப்படி தம்பி நான் சொல்றது? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு வந்து அதாவது என் பேத்திக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாத்தையுமே அவ மறந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ யாரு என்னன்றது அவளுக்கு சுத்தமாவே ஞாபகம் இல்ல. இப்ப நாளடைவில அவ ரொம்ப ஹேப்பியா இருக்கா. அவ ஹேப்பியா இருக்கும்போது, பழைய விஷயங்கள எதையும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. அதோட நானும் அப்படியே விட்டுட்டேன்." அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த தாத்தா என்ன சொல்வாருன்னா, "என்னைக்கு அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து, இவ்வளோ நாளா இப்படி இருந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைய கொண்டு வர போறாளோ தெரியல. ஏன்னா ஏதாவது இருந்து மறந்து அந்த ஆக்சிடென்ட்ல அப்படி இப்படி நடந்திருக்குமோன்னு எனக்கு அது வேற யோசனையா இருக்கு." அப்படி இப்படின்னு தாத்தா சொல்லவும், "ஓஹோ! அப்ப அவ நம்ம ஆளு தானா? அவள எப்படினாலும் கவனிச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி இவரும் மைண்ட்ல நெனச்சுக்கிறாரு. இப்ப தாத்தாவ பொறுத்தவரைக்கும் பக்கத்து வீட்ல குடி வந்திருக்கேன்னு வேற வேற சொல்லி பேசுறாரா. அதனால நல்ல விதமா பேசிட்டு, "சரி ஓகே. உங்களுக்கு நீங்க முன்னாடியே அறிமுகம் ஆயிட்டீங்களா என் பேத்திகிட்ட?" அப்படி இப்படின்னு கேட்கவும், ஆமா, ஆமா." அப்படின்ற மாரி திணறிக்கிட்டே சொல்றாரு. அதோட ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஈவினிங் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது.
ஆயிடுது. இப்போ பேத்தியை கூட்டிகிட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லார்கிட்டையும் தாத்தா வந்து பேசுகிறாரு. இந்த பார்ட்டியை நான் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என் பேத்தி வந்து என்கிட்ட திரும்ப வந்திருக்கா. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இந்த பார்ட்டி நடக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அதை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து என் உயிரை டோட்டலாக நான் மாற்றிட்டேன். இதோட மொத்தமே வந்து என் பேத்திக்கு தான் போக போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது கேட்டோன்னே ஹீரோயினே ரொம்ப அப்படியே ஷாக்காக ஆயிடுவாங்க. சிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த தாத்தாக்கு இன்னொரு பேத்தி ஒன்று இருக்காங்க. அந்த ஃபேமிலி இருக்கும்ல, அதாவது மகப்பேத்தின்னு அந்த பேத்தி வந்து கோவப்படுறாங்க. என்ன தாத்தா இது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொல்லி கூப்பிட்டீங்க, இந்த மாதிரி பார்ட்டி அப்படின்றதுனால தான் வந்தோம். இங்கே வந்தோன்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி உயிரை மாத்திர சொத்தை மாத்திர அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, நானும் உங்களுக்கு ஒரு பேத்தி தானே, எனக்கு எதுவும் கிடையாதா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படவும், என்னோட சொத்து எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி தாத்தாவும் சொல்லிடுறாரு. அவங்களும் கோச்சிட்டு ஒரு பக்கமாக நின்றுட்டு இருக்காங்க. தாத்தாவும் அங்கே போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன தாத்தா இந்த மாதிரிலாம் முடிவெடுக்கிறாரு, இப்போ எப்படி தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ட்டி அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு என்னம்மா தாத்தா உன் பேரில் அதெல்லாம் எழுதி கொடுத்தவொடனே எல்லாத்தையும் எங்கள் பேரில் மாற்றி தந்துட மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ தான் தாத்தா இப்படி சொல்கிறது எனக்கே தெரியும். இது எல்லாமே தாத்தாவோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செம்ம கோவம் வந்துடுது. என்னடி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை மாதிரி ஒரு ஆளுக்கு அவர் போய் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு பாரு, அவரை சொல்லணும். அப்பா பேர் யாருன்னே தெரியாமல் தானே வந்துட்டு பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்க, உனக்கு புருஷனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணுற நீ வந்துட்டு உனக்கு இந்த தாத்தா எடுத்த முடிவு எதுவுமே தெரியாது, நீ சொல்கிறத நாங்களாம் நம்பணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ கோவம் வருது. என்னை பற்றி என்ன வேணால் பேசுங்க, என் பிள்ளைங்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்துட்டு அப்படி தாண்டி பேசுவேன் அப்படின்னு அந்த ஆன்ட்டியோட பொண்ணு இன்னும் கொஞ்சம் பேசிட்டு, என்ன இப்படிலாம் பேசினா நான் அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. இதெல்லாமே பார்ட்டிலே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரணமாக நான் யாரையும் அடிக்க மாட்டேன், ஆனால் இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுகிறவங்கள கேட்டாலே எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அவங்களெல்லாம் நான் அடிக்க தான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஓங்கி ஒரு பலார்னு ஒரு அறை கொடுக்கும். அப்படி பட்டவொன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா, டக்குன்னு அங்கே தண்ணி நிறையா வச்சுருப்பாங்களா, அதை தூக்கி ஹீரோயின் மேலே ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கரெக்டாக வந்து ஹீரோயினை திருப்பி பிடிச்சி அப்படியே காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு அதோடு வந்து அவங்கள்ட்ட கேட்பார், பப்ளிக் பிளேஸில் ஒரு பார்ட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்பாரு. அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் ஹீரோயினுக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ டக்குனு ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, அவள் என்னோட ஆள், அவளுக்கு எதாவது ஒன்று நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், ஆஹா ஒரு ஆள் வேற இருக்கா, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தெரியாமல் பண்ணிட்டோம் சாரி அப்படி இப்படின்ற மாதிரி அப்படியே அம்மாவும் பொண்ணு அங்கேருந்து நழுவி போயிடுவாங்க. அவங்களால அப்படி பேசி விட்டு ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வருவார். உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு உனக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது, இன்னுமா அவங்களாம் கிண்டல் பண்ணுற மாதிரி நடந்துகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கு ஹீரோயினுக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அங்கே வந்தது யாராக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் தான் வந்திருப்பாரு. ஏன்டா அதுக்குள்ளே வந்து இடையில போடுறீங்க, அவகிட்ட 2 வார்த்தை பேசுகிறான்னா அதுக்குள்ளே என்னடா உங்களுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாஸ் இது அவசரம் இல்லை, இது முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிற்பார். போது நெருங்கி பேசினா தாண்டா அவளுக்கு பழசெல்லாம் மறந்துருக்குன்னு அவர் தாத்தா சொன்னார், ஏதாவது அவளுக்கு ஞாபகம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். அதுக்குள்ளே தான் பாஸ் என்னால் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும், நீங்கள் பாட்டுக்கு அப்படி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த பொண்ணை பற்றி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண பற்றி, அதோட அந்த பிள்ளைங்க வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களாம் செக் பண்ண சொல்லிட்டு, அது எதுவுமே இப்போ அந்த 2 பிள்ளைங்களும் உங்களோட பிள்ளைங்களும் கிடையாது, அவங்க உங்கள் ஒய்ஃபும் கிடையாது, அப்படி தான் ரிசல்ட்டில் வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் சொல்லவே வேணாம். ஹீரோ ரொம்பவே இப்போ கவலைப்படுறாரு. அப்படியே நைஸாக அந்த பார்ட்டிலேருந்து வெளியே வந்துடுறாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினோட அவர் இருக்கும் போது எடுத்த நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்ப்பாரு. பார்த்துக்கிட்டு என்ன யோசிப்பாருன்னா, உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக என்னை விட்டுட்டு நீ போன, இருந்தாலும் நீ அந்த மாதிரி பண்ணது எனக்கு வருத்தமாக இருந்தது, அப்படியே நம்ம 2 பேரும் சமாதானம் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம், நீ எதுக்கு என்னை விட்டு போனது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு நினச்சி திரும்பவையாவது உனக்கு ஞாபகத்தை கொண்டு வந்துடலாம் நான் நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சே, எதுக்காக இப்படிலாம் நடக்குது, எப்படி ஏன் இப்படி போனேன் அப்படி இப்படின்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அவே நின்று பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு ஹீரோவும் கிட்ட போகிறாரு, அவங்கள பிடிச்சி பார்க்குறாரு, அவங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நடந்து முடியுது. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. ஹீரோயின் வந்ததுலேருந்து அவர் இப்போ கிஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே அவருடைய இமேஜினேஷனாக இருக்கும். ரொம்பவே சோகமாகிடுறாரு ஹீரோ. 2 நாளும் ஆகுது. இப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அந்த குட்டி பசங்கள்கிட்ட, இன்னைக்கு அம்மா வந்து புது ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிற, அம்மா கால் தி பெஸ்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பசங்களும் குதிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாய் சொல்லிட்டு திரும்பும்போது ஹீரோ வந்து முன்னாடி திரும்ப வந்து நிற்பார். நின்னவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு கோவமாக வரும். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, உன் வீட்டில் இருக்கிறத விட அதிகமாக என் வீட்டு வாசலில் தான் நீ நின்றுட்டு இருக்க, வாட்ச்மேன் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டுவாங்க. என்ன சொல்வார்னா, உன் வீட்டு வாசலெல்லாம் நிற்கல, பக்கத்தில் என் வீடு இருக்குது, அதனால் உனக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது, உன்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், உன்னை விட்டு வைக்கிறதே தப்பு தான் அப்படின்னு அவர்கிட்ட கடுப்படிச்சிட்டு, பிள்ளைங்களா உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் உள்ளே அனுப்பி விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புவாங்க. அங்கேருந்து போயிடுறாங்களா. இந்த
குட்டி பசங்க ரெண்டும் என்ன பண்ணுது, அம்மா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குதுங்க. அவங்க அந்த பக்கம் போன உடனே ரெண்டும் குதிச்சிட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியே ஓடி வருதுங்க. வந்துட்டு அப்பா நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குங்க. அவரும் இந்த பசங்க கிட்ட நல்லாவே பேசுகிறாரு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குதுங்க. கொடுக்கும்போது இது என்ன கிஃப்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முதல்ல உங்களோட காண்டாக்ட் நம்பரை கொடுங்க, உங்ககிட்ட காண்டாக்டே பண்ண முடியல, உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்கவும் இவரும் நம்பர் கொடுக்குறாரு. டக்குன்னு அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது, இப்போ நீங்கள் கிஃப்ட் பாக்ஸை திறந்து பாருங்கன்னு சொல்லுதுங்க. உடனே அவர் திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இந்த பிள்ளைங்களும் கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காங்க. இப்போ காண்டாக்ட் நம்பரை நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா இது மூலியமாக தான் இனிமேல் நம்ம 2 பேரும் பேசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அவருக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இந்த பிள்ளைங்க இவ்வளோ சுட்டித்தனமாக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இப்படி கொஞ்சம் இருப்பாரு. ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேயே நின்றுட்டு இருப்பாரு. பின்னாடியே வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோப்படுவாங்க. நான் அவனும் உன் பின்னாடி வரல, இது என்னோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஆஹா எல்லாத்துக்கும் போய் சொல்கிறதுக்கு இதே மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அங்கே திரும்பிப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஹீரோன்னு திரும்பி பார்ப்பாங்க. இது அவரோட ஆஃபீஸாக தான் இருக்கும், இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்புவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, உனக்கு பயம் அதனால தான் நீ உடனே வந்தவுடனே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் நீ வந்துட்டு இங்கே இருந்தால் எங்கே வந்து என்ன லவ் பண்ணிடுவியோ அப்படின்ற ஒரு பயத்தில் தானே ஓடிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குது, நீ தான் வந்து பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் பயப்படுறேன்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் நான் பார்க்கறதுக்கு உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கேன், எங்கே என்ன உனக்கு பிடிச்சி போயிடுமோ நீ தான் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன்னு. அப்போ நீ இங்கே இருக்கிறதா இருந்தால் இரு, வேலை தேடி தானே வந்த, வேலை போட்டு கொடுக்குறேன், யோ அசிஸ்டன்ட் இங்கே வாயா, இங்கே இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடு, இது இங்கேயே இருக்கட்டும், அப்புறம் உனக்கு தைரியம் இருந்தால் இங்கே இரு அப்படி இப்படின்னு பேசவும் இவங்களும் வம்புக்குன்னு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பார்ட்டிலாம் நடக்குதுல்ல, அந்த பார்ட்டி ஒன்று நடக்கும். அதாவது புதுசாக வந்தவங்க அதெல்லாம் ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கம்பெனியில் வந்து ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ எல்லாரும் வந்து ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்க, நீ தான் புதுசாக ஜாயின் பண்ண போனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமான்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே யாராவது ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு டாஸ்க்கை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்லணும். ஹீரோயின் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அப்படி ஆடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். கரெக்டாக ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினும் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுவாங்க. 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே உருண்டு பிறண்டு அப்படியே அடுத்த இது அப்படியே கிஸ் பண்ணி அப்படி அப்படியே போயிடுவாங்க. சரி தெரியாமல் விழுந்துட்டோம், தெரியாமல் கிஸ் பண்ணிட்டோம், அங்கேருந்து இப்போ நகர்ந்து வந்துடலான்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே 2 பேருமே ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க மொபைலை உடனே எடுத்து அவங்க 2 பேரும் வீடியோஸாக எடுத்து தள்ளிடுறாங்க. ஏன்னா ஹீரோ திரும்பவும் வந்துட்டு ஹீரோயினை நீ ஒழுங்காகவே இருக்க மாட்டியா, எல்லா இடத்துலையும் இதே மாதிரியே நடந்துக்கிற முட்டாள்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாராவது அவங்கள கூடி நின்று சிரிச்சாங்கன்னா உடனே ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்களும் அந்த டைம் மட்டும் அப்படியே அமைதியாக எதுவுமே பேச மாட்டாங்க, ஹீரோ கூடவே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்களா எல்லாரும், அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு லேடிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அழகாக ஹேர் கட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சிருக்காருல கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து டைரக்டராக இவங்க தான் இருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்து ஹீரோவோட க்ளோஸாக இருப்பாங்க, அதாவது ஃப்ரெண்டாக அது மாதிரி ஒரு க்ளோஸாக இருக்காங்க. இவ எப்படி இங்கே திரும்பவும் வந்தா, ஏன்னா ஹீரோ வந்து இவளை தான் லவ் பண்ணா அப்படின்றது தெரியும்ல, அதோட யோசிப்பாங்க. இது நீங்காச்சு இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாங்க. அப்போ இதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால இப்போ 7 வருஷத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. 1 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இந்த டைரக்டர் கிட்ட காட்டுவாங்க. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது இப்போ இந்த டைரக்டராக இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சம்மக்கவும் வரும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் உண்டு. அதனால் அது என்ன பண்ணுன்னா ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கு சுத்தமாக பிடிக்காது. உடனே டக்குன்னு அது ஆளுங்களெல்லாம் செட் பண்ணும், இனிமேல் அவள் இருக்கவே கூடாது, இருந்தால் தானே இவங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டுலாம் பேசி வச்சிரும். இப்போ பிளான் பண்ணபடி ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. திரும்ப இவ எப்படி உயிரோட வந்தா, இவ வந்த பிரச்சனைகளும் கூட சேர்ந்தே வருமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்கிறாங்க. அப்போ அவள் இன்னும் உயிரோட இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க டக்குன்னு யாருக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் சாகலை, அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருப்பாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த அப்படியே சீனோட கண்டினியூஸாக அது எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த ஹீரோயின் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வேலை பார்த்தாங்கல்ல, அதாவது ஸ்பையாக வந்து வேலை பார்த்துருப்பாங்களே, இப்போ அவரை தான் காட்டுவாங்க. இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் என்னதான் ஹீரோயின் வந்து ஸ்பையாக வச்சிருந்தாலும் அவங்க மேலே வந்து இவருக்கு ஒரு க்ரஷ் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அதனால ஹீரோயின் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ அவங்க உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தகவல் தெரியவும் டக்குன்னு இவர் வந்து சைனாக்கு இப்போ கிளம்பி வருவார். ஆகுது ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, அதாவது மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்களும் வந்துடுதுங்க. நீ ஏமா அந்த புது அப்பாவை வேணான்னு சொல்கிற, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எவ்வளோ பிரியமாக இருக்காரு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், உங்களுக்கு ஏன் இப்படிலாம் தோணிட்டு இருக்கு, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து என்ன மாதிரியே இருப்பாலாம், அதனால தான் அவர் என்ன பின்னாடி சுற்றி வராரு, மற்றபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு இவங்க சொல்லும் போது, அப்படிலாம் எதுவும் இல்லாமையே அப்பா வந்து உங்களை வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அந்த வாசலில் இருக்க சிசிடிவி வீடியோ வந்து காட்டுதுங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் அவன் கொஞ்சம் கேராக தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்க. அப்போனா உங்களுக்கு அப்பாவை பிடிச்சிருக்கு தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க.
கேட்பாங்க. ஆமா பிடிச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த வாட்சில் அவர் ஹீரோ வந்து கேட்டுகிட்டே இருப்பார். அப்பா கேட்டிங்களா, அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆமாம் ஆமாம் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குன்ற மாதிரி அவரும் பதில் பேசிகிட்டு இருப்பார். ஜுட்டித்தனம்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல இன்னைக்கு வேணால் லீவ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த குட்டி பசங்க, அப்பா அம்மா வந்து ஆஃபீஸ் கிளம்புறாங்களா, நீங்கள் வேணால் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்களா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு இப்போ கோவமே வந்துடுது. வாண்டு பசங்களா இப்போ உள்ளே போகிறீங்களா இல்லையான்ற மாதிரி அதட்டுறாங்க. இதோட இங்கே நடந்துட்டு இருக்க கலாட்டவெல்லாம் ஹீரோ வந்து அங்கே கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பாரு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் இருக்காங்களா அவங்க வந்துட்டு நேரில் வருவாங்க. ஹீரோ அவங்கள பார்த்த உடனே நீ ஊருக்கு வந்தியா, எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட்டு தான் நான் வந்தேன், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை கொடுப்பாங்க. சைன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு என்ன கேட்பாங்கன்னா, ஆமாம் நேற்று நான் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு பார்த்தனே, அவள் அப்படியே நிங் மாதிரியே இருக்காளே, அவள் திரும்ப வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ தான் சைன் வாங்கிட்டேல, அந்த வேலை முடிஞ்சதில் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கோவம் வருது. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அந்த பொண்ணால் நீ நிறையவே கஷ்டப்பட்டுட்ட, திரும்பவும் வந்திருக்கான நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால தான் நான் சொல்லணும் போது அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு ஹீரோ சொல்லிடுவார். ரெண்டு பேரும் தாத்தா கிட்ட போய் பேசுவாங்க. பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த புதுசாக வந்திருக்காருல அந்த அப்பா அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்பாவா நீங்களா அதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆமாம் அவர் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்கார், அம்மாவை ரொம்ப பிரியமாக பார்த்துக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசுங்க. பேசும்போது ஓஹோ அந்த அளவுக்குலாம் கதை போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தாத்தா நினைப்பாரு. நினச்சேன் அன்னைக்கு அவன் என் பேத்தியை பற்றி அந்த அளவுக்கு விசாரிக்கும் போது இந்த மாதிரி தான் ஏதாவது வேலை பார்ப்பான்னு நான் நினச்சேன், அதே மாதிரி தான் சொல்கிறீங்கன்னும் போது, ஆனால் என்ன செய்கிறது ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே, பரவாயில்ல பரவாயில்ல இப்படிலாம் சண்டை போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த கார் பார்க்கிங்கில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னே நீ தானே அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்களாம் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓ நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டு ஒரு குரூப்பே சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இப்போ பதட்டமாகிடுது. எல்லாரும் இப்போ ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. கடைசியில் உங்களை அனுப்புனது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அவங்க ஃபோனில் வந்துட்டு அவங்க சொல்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்தவங்க வந்து இவங்க தான் அனுப்புனாங்கன்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோட எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டுருவாங்க. வந்து இதெல்லாம் பார்த்துருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்து, அவங்கள காப்பாற்றுன்னு வரும்போது இவங்களா சண்டை போட்டு தப்பிச்சிட்டாங்களா, அப்போ நம்மளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீ தான் என்னோட லவ்வர், ஏன் அப்படின்னா அவளுக்கும் இதே மாதிரி சண்டையெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட பெரிய தொந்தரவாக போச்சு எனக்கு, இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக நான் சின்ன சின்ன இதாக வந்து சண்டைகளாக கற்று வச்சுருப்பேன், இதிலேருந்து தான் நான் பண்ணணும் தவிர்த்து நான் உன் லவ்வரும் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதையும் நான் கற்றுக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே ஹீரோட அசிஸ்டண்ட்டும் ரெண்டு குட்டி பசங்களும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக ட்ராமாவில் வர கப்பல்ஸ் மாதிரியே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் வாய முடியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த பிள்ளைங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இவளை இந்த மாதிரி அடிக்க சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சான்னு ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை கேட்குறாரு. அவங்க மிஸ் யானா தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேற நீ விசாரிக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் விசாரிக்காமல் என்ன பண்ண முடியும், உன்னை இந்த மாதிரி யார் பண்ணாலும் நான் அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆனால் நீ தான் ஏன் இப்படி நடிக்கிற, ஏன் இப்படி மறைக்கிறன்றது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கவலைப்படுவார். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே யார் வந்து ஹீரோயின் அடிக்க ஆள் அனுப்பியிருப்பாங்கன்னா அந்த டைரக்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் ஆள் செட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுட்டாங்க தப்பிச்சிட்டாங்கன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை திட்டுவாங்க, ஒரு பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிட்டு இருப்பாங்க. என்னதான் அப்படி அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. டக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி நீ தான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரியே கேட்பாங்க. ஆல்ரெடி முன்னாடி இருந்த மாதிரி அந்த நிங் மாதிரிலாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது ஆமான்னு அவங்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட உன்னை கொண்டு எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்குன்னு உடனே என்ன கொண்டு வேலையா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த ஹீரோ இருக்கார்ல அவரை விட்டு தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தள்ளி இருக்கணுமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஆமாம் ஏன்னா ஹீரோவும் நானும் நாங்கள் வந்து லவ் பண்ணுற மாதிரி என்னோட ஆள் அவர், அதாவது நான் அவரோட ஃபியான்சி அப்படி இப்படின்னு சொல்லவும் இனிமேல் அவங்ககிட்ட நீ நெருக்கமாக இருக்கிறதோ பேசுகிறதோ வச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை மிரட்டுவாங்க. டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி அவர் உங்கள் ஃபியான்சியாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு இதாக இருந்ததுன்னா நீங்கள் பேச வேண்டியது என்கிட்ட கிடையாது அவர்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. நல்லா அவங்களுக்கு கோவமாக திட்டி விட்டு அவங்க எந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கோவமாயிடுது. வந்தால் இந்த மாதிரி ராங்கா வேற பேசிகிட்டு இருக்காள், அவளை வேறு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதோட இப்போ மறுநாள் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு ரெண்டு குட்டி பசங்களோட இப்போ வெளியே கிளம்புறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வீடு பெரிய வீடாக இருக்கு, ஆனால் கார் இல்லைன்னு குட்டி பையன் சொல்லியிருப்பான்ல, அதனால் பசங்களுக்காகவே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய காரெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன காராக ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டியும் அவங்களோட பொண்ணு இருக்காங்களா அவங்க ரெண்டு பேர் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கார் வாங்க வந்துட்டா, கார் வாங்கணும் எது வாங்குறதா இருந்தாலும் அவங்கவுங்க காசில் வாங்கணும், இந்த மாதிரி தாத்தாவோட காசெல்லாம் எடுத்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கவலைப்படுற மாதிரி
மாதிரி இது தாத்தாவோட காசுலாம் கிடையாது, நான் சொந்தமாக உழைச்ச காசு தான், அதனால தான் நான் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது, அதானே உன்னால் இந்த மாதிரி தானே வாங்க முடியும், வேற என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே இதாக பேசுவாங்க. அந்த ஆன்ட்டி அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு உனக்கு காசு இல்லைன்னா சொல்லு, எங்கள் அம்மா வேணா நீ வாங்குற காருக்கு காசு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்து அதை வந்து வேற மாதிரி எடுத்துப்பாங்க. அதாவது அப்படியா, எனக்கு நான் வாங்குற காருக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களா, ஓகே ரொம்ப தேங்க்யூ, குட்டி பசங்களா ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அவங்க நம்மளுக்கு கார் வாங்கி தர போகிறாங்களாம் அப்படி இப்படின்னு இவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பேசவும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. ஏன்னா ஹீரோ எனக்கு இப்போ ஒன்றுமே புரியல, எங்கடா இது எங்கே போனாலும் இவன் வந்துடுறான், நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது சொல்லுமா, மீ நான் பார்த்தா இது வேலை தான், இது நான் தான் இவருக்கு இங்கே வர சொன்னேன், நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்குறாரு, நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்ன தேவையில்லாமல் இவகிட்ட வம்பு பண்ணாதீங்கன்னு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன எங்கே போனாலும் நீங்கள் வந்துடுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியோட பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவகிட்ட எந்த வம்பும் வச்சுக்காதீங்க, என்னம்மா சொல்கிறது இல்லையா அவங்க பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிக்கிட்டே ஹீரோ கேட்பாரு. அது வந்து அவள் சின்ன பொண்ணு, அதனால தான் அப்படி பண்ணுறா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தோன்னே அந்த ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. எதுக்காக வந்து பயந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து கொஞ்சம் வசதியானவராக இருக்காரா, வசதியானவங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் வந்துட்டு அவங்களாம் கொஞ்சம் சைலண்ட்டாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்திருக்கிறதா சொல்லிட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா அவங்க வந்து கொடுப்பாங்க. வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ அங்கே தான் இருப்பார். அப்போ இந்த ட்ரெஸ்ஸை யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, யாருன்னு தெரியல, எக்ஸன் மட்டும் போட்டிருக்கு அப்படின்னோடனே, இது யாருன்னே தெரியாமல் அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இந்த குட்டி பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் ஆமாம் அம்மாவுக்கு வந்துட்டு நிறைய யூஎஸில் இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள யாராவது தான் இதை அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லுவான். இந்த பசங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து செம்மக்கும் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, பார்த்தீங்களாப்பா அம்மாவுக்கு செம்ம காம்படிஷன் இருக்குது அப்படின்னு ஒன்று ஹீரோக்கு பயங்கர வெறியேறுது. யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நகர்ந்துடுறாரு. நகர்ந்து போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டான்னு ஹீரோயின் ஒதுக்கும் போது அந்த குட்டி பையன் இருக்கான், அவன் வந்து என்ன சொல்வான்னா, அம்மா இதை நான் தாம்மா உங்களுக்காக அனுப்புனேன், இதை வாங்கிக்கோங்கம்மா, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு எதிராக இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அது நான் சேவிங்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா, குட்டி பையங்கள்லாம் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. அதோட சொல்லிட்டு அவங்க ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. இதை வாங்கிக்கிங்கம்மா, அப்பா தான் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வரும், நம்ம அந்த மாதிரி விளையாடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு இப்போ அதை வாங்கிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோயின் எடுத்துக்கிட்டதை பார்த்துடுறாரு. இரு இப்போ தானே அந்த ட்ரெஸ் வந்து யார் கொடுத்ததுன்னே தெரியல, அது எனக்கு வேணான்னு சொன்னேன், இப்போ எதுக்கு அதை திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல யாராக இருந்தால் என்ன, கொடுத்தவங்க என் மேலே ஒரு பிரியத்தில் தானே கொடுத்துருக்காங்க, அது எப்படி நான் வேண்டான்னு தூக்கி போட முடியும், அதனால் இதை நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பார்த்தீங்களா அப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதுக்கு கோவம் வரும், அவர் எதுக்கு பொறாமப்பட போகிறாரு, எனக்காகலாம் கிடையாது, உங்களை மாதிரி அழகான குட்டி பசங்க அவர்கிட்ட இல்லை பற்றியா, அதனால தான் அவர் பொறாமப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து திரும்ப கோவமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. யாரோ எவனோ எங்கிறதோ எக்ஸின் பேர் போட்டு அனுப்பியிருக்கான், வேணான்னு சொன்னவ எதுக்காக அந்த ட்ரெஸ் திரும்ப எடுத்துக்கிறா, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு இருப்பாரு. இந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. அவங்க கோவமாக வராங்க. வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோவோட அம்மாவாக தான் இருக்கும். அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க நீ, திரும்பவும் அவளை சந்திச்சிட்டியாமே, அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கியாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா நான் இப்போ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. ஆமாம் உனக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நீ என்னன்னா அவளை போய் லவ் பண்ணிட்டு இருந்த, அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அவள் உன்னை அந்த மாதிரி ஏமாத்திட்டு போனா, அதோட தலைவலி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா திரும்பவும் வந்திருக்கான்னு வேற சொல்கிறாங்க. அதுவும் சும்மா வந்தா 2 பிள்ளைங்களோட வந்திருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ஏதோ 2 பிள்ளைங்களை கொண்டு வந்து எனக்கு நீ பேத்தி அந்த மாதிரி பேரம் பேத்தின்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கத்திட்டே இருப்பாங்களே, ஏமா இப்படி பண்ணுறன்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருப்பாரு. இங்கே பாருப்பா உனக்காக நான் ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், இதாவது பிளைண்ட் டேட்டா இது பேர், அதாவது முன்ன பிறகு தெரியாதவங்கள ஃபஸ்ட் டைம் டேட் பண்ண போகிறது பார்க்க போகிறது போல இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு அந்த டேட்டுக்கு வந்து நீ போயிட்டு வரணும், அந்த பொண்ணை வந்து நீ பார்த்துட்டு வா, உனக்கு அவளை பிடிக்கும், நீ அவளை கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு அம்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அந்த வாட்ச் இருக்குல்ல அதில் பேசுது. அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போகிறாங்களா, இந்த ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்கே போகிறாங்களா, நீங்கள் சீக்கிரம் போங்கப்பா அப்படின்ற மாதிரி அதுங்களும் வேற சொல்லுதுங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டக்குனு இப்போ ஒத்துக்கிறாரு. இப்போ என்ன உங்களுக்கு அங்கே போகணும் அவ்வளோதானே அப்படின்றாரு. ஏன்னா இப்போ அந்த பசங்க சொன்ன அட்ரஸும் இப்போ அம்மா சொல்கிற அட்ரஸும் ஒரே ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறதுனால சரி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னோன்னா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஹீரோ இப்போ கிளம்பி அந்த இடத்துக்கு வராரு. இங்கே தான் 2 பேருக்குமே அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவுக்கு வேற ஒரு பொண்ணோடையும் ஹீரோயினுக்கு வேற ஒரு ஆணோடையும் வந்துட்டு இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். மகன் வந்து அந்த பார்ட்டிக்கு இப்போ அதாவது டேட் இருக்குல்ல, அந்த டேட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாலும் இவன் வந்திருக்கானா இல்லையா, இவங்க 2 பேருக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக
இந்த ஹீரோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மாறு வேஷம் போட்டுப்பாங்க. அதாவது சரோஜா தேவி மாதிரியான ஒரு கெட்டப்பில் போட்டுக்கிட்டு இப்போ ஹீரோவை தேடி பின்னாடியே வருவாங்க. வரது அந்த 2 குட்டி பசங்களும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அந்த பாட்டிக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டிக்கு ரொம்பவே குளிர்ந்து போயிடும். இது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் பொண்ணு இல்லை, எனக்கு பாட்டி வயசு இருக்கும்பா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப க்யூட்டான பொண்ணு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. வேறு வேறு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க கப்பிள்ஸோட. அப்போ வந்துட்டு அந்த ஹீரோயினோட பேசிகிட்டு இருக்காருல அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட லிப்ஸ்டிக் வந்து அழிஞ்சிருக்கு, அதை நான் போட்டு விடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துக்கிட்டே போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, லிப்ஸ்டிக் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டுருக்காரு. உடனே ஹீரோக்கு வெறி பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்குல்ல அந்த பொண்ணுக்கிட்ட, உங்கள் லிப்ஸ்டிக்கும் அழிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு போட்டு விடட்டுமா, நல்லா இருக்கிறத பற்றி கேட்குறாரு. போட்டு விடுங்கன்னு அவங்களும் வேக வேகமாக ஹேண்ட்பேக்லேருந்து லிப்ஸ்டிக்கை கொடுக்குறாங்க. அவர் எடுத்து அவர் பாட்டுக்கு ஹீரோயினை பார்த்து முறைச்சிக்கிட்டே இவர் வண்ணம் தீட்டிகிட்டு இருப்பாருங்க. திடீர்னு போட்டு அந்த மூஞ்சை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு வாய் ஃபுல்லாக மூக்குக்கு கீழே இருந்து ஃபுல்லாகவே அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு வச்சுருப்பாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க டேடிக்கிட்டே வந்துடுறாங்க. வந்துட்டு அப்பா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், எது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல அது கேட்கவும், இது உங்கள் பசங்களான்னு கேட்குது. ஆமானும் அவரும் சொல்லிடுறாரு. அப்போ நல்லா என்னை ஏமாற்றி தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த பொண்ணு கோவத்தில் அது பாட்டு கெஞ்சி போயிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எந்திரிச்சு வருவார். நீ பிளைண்ட் டேட்லாம் பண்ண வரைக்கும் போதும், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அந்த பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்த உடனே இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, குட்டி பசங்களா நீங்கள் போய் விளையாடுங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பாரு, என்னோட பிளைண்ட் டேட்டை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த மாதிரிலாம் கெட்டப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த மேலே வேறு ஒரு வீக், அதாவது அப்படி காது கலர் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, டோட்டலாக ஆரஞ்சு கலரை ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிட்டு வேறு மாதிரியான கெட்டப்பில் வந்திருப்பாங்க. அதை பார்த்து தான் ஹீரோ இப்படி கேட்பாரு. ஹீரோயின் வந்து ஒத்துக்கிறாங்க. சரி நான் வந்து விளையாட்டுத்தனமாக தான் இதை பண்ணினேன். ஏன்னா ஹீரோயின் வந்து யாரையும் பிளைண்ட் டேட்லாம் பண்ணல, ஹீரோக்காகவே வேணும்னு இப்படிலாம் ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க. அது ஹீரோக்கும் தெரிஞ்ச உடனே சரி இப்போ அதெல்லாம் போட்டும், உங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக அந்த பிளைண்ட் டேட்டுக்குலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நான் வந்து எனக்கு ஃபியான்ஸே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அதான் அவங்க ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கால டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் எனக்கு ஃபியான்ஸிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். என்னவோ போங்க, அவள் என்கிட்ட அப்படி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்குது ஒருத்தவங்களோட, அதனால தான் என் பசங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இங்கே விட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்வாருன்னா, நீ வந்து அந்த மீட்டிங்க்கு போக வேண்டாம், நான் வேணால் கேன்சல் பண்ணிடுறேன், ஏன்னா அந்த அவரோட ஆஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்காக நீங்கள் இன்னும் எவ்வளோ தான் செய்வீங்க, மீட்டிங் தானே அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வேக வேகமாக கிளம்பி இங்கே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அந்த மீட்டிங்காக உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்ஸின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னிச்சுல, அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கும். அது ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சிட்டே வேற உட்காந்துருக்கும். இங்கே வந்துட்டு ஹீரோ இருக்காருல, அவர் வந்துட்டு அந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காகவே வேற மாதிரியே கெட்டப்லாம் போட்டு அந்த குழந்தைங்க தனமாக இஷ்டத்துக்கும் தலையில் கிளிப்பெல்லாம் குத்திட்டு அந்த பிள்ளைங்களுக்கு தகுந்தமாக விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கு. ஹீரோயின் இன்னும் வந்த பாடாவே இல்லை, இந்த பிள்ளைங்களும் இன்னும் தூங்கின பாடாவே இல்லை. அதோட ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு, அவங்க எடுக்கவே மாட்டாங்க. நிறைய மெசேஜ் போடுறாரு, எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. உடனே ஹீரோக்கு வந்து டவுட் வருது, ஏதோ நான் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அசிஸ்டன்ட் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவரை கால் பண்ணி கூப்பிட்றாரு. இங்கே வா, எந்திரிச்சு வா, குழந்தைங்களை பார்த்துக்கணுன்னு. எதுக்கு பார்த்து நான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும், இப்போ வரியா இல்லையான்னு சொன்னோன்னா அவரும் கிளம்பிட்டு இருப்பாரு. டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ கிளம்பி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்கிட்ட மீட்டிங்னு சொன்னாங்களா, மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினுக்கே தெரியாமல் ஏதோ ட்ரிங்க்ஸில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹீரோயின் அதை சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு மயக்கமாக இருக்கும். அந்த மீட்டிங் கூப்பிட்ட ஆள் வந்து கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம். ஆனால் இதை பண்ணது வந்து யாருன்னா அந்த ஃபியான்ஸின்னு சொல்கிறாங்களா, அந்த லேடி தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. அந்த ஆள் கிட்ட இருந்து கையை பிடிக்கிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா தள்ளாடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக வந்துருவாரு. இந்த இடத்துக்குலாம் ஏன் தனியாக வர, இதான் மீட்டிங் நடக்கிற இடமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமாக சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. அதோட கிட்ட போன ஹீரோயின் வந்து ஹீரோயினை கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட பேரை சொல்லி, எனக்கு உன்னை நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உன்னை இவருக்கு சந்தோஷம் தாங்கலை, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அதோட அப்படியே அவங்கள ஹீரோ போய் கிஸ் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே கை தாங்கல ஹீரோயினை வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. வசதியாகவே தூங்கிடுறாரு. காலையில் ஹீரோ முழிச்சு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஹீரோயின் முழிச்சிருக்காங்க. அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னை ஹீரோ வந்து நேற்று நைட் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ நடந்த விஷயத்த மாதிரி சொல்கிறாரு. அதனால என்ன, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்காக என்ன உனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டுமா இல்லை அதுக்காக பணம் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உன்னை போய் காப்பாற்றின மாதிரி என்ன சொல்லணுன்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே கோச்சிப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிளம்பி வரும்போது இந்த 2 குட்டி பசங்களும் வந்துட்டு அவங்கள பிடிச்சி வச்சிருவாங்க. அம்மா எங்கே போனீங்க நைட்டு அப்படின்ற மாதிரி கேட்கவும், சாரி குட்டி பசங்களா, நேற்று ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, என்னவா இருந்தாலும் சரி எங்ககிட்ட நீங்கள் ஃபுல்லாகவே அதை பற்றி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நேற்று நான் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன், அதோட அவர் கூட அந்த சாரோடய தங்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோன்னே, ஓ நீங்கள் அப்பா கூட இருந்தீங்களா, அப்பானா உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இதுங்க சொல்லிடுங்க. ஹீரோக்கு வந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் மேலே கோவமும் வருது, ஒரு பிரியமும் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதோட ஆஃபீஸ் கிளம்பி வருவார். அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்தவொடனே கேட்பார், அவள் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டாங்க சார், நான் வேணா அவளை வர சொல்லுவான்னு கேட்கும்போது, இல்லை வேண்டாம், நானே அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற
மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோவை பார்க்கலான்னு வரும்போது இங்கே ஹீரோயின் இருப்பாங்க. காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. காஃபி குடிக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேடி இருக்காங்கல்ல ஃபியான்சி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நீ அவன் கூட தான் சுற்றிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது கூட ஒரு பிரச்சனை இல்லை, நேற்று மீட்டிங்னு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் குடிக்கிற அந்த கூல் ட்ரிங்க்ஸில் வந்து இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதை நான் தான் செஞ்சேன், இது என்னோட இடம், நீ போய் யார்கிட்ட என்ன சொன்னாலும் யாரும் அதை நம்பவும் மாட்டாங்க, உன்னால் என்னை எதுவும் பண்ணவும் முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த அந்த ஃபியான்சி இருக்கல அதுக்கும் வந்து கோவம் வருது, இது ஹீரோயினுக்கும் கோவம் வருது, என்னால் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கையில் தண்ணி வச்சிருந்தது அப்படியே அந்த மூஞ்சி மேலே ஊற்றி விட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணு அடிக்க கை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையை பிடிச்சிடறாங்க. இந்த டைம் ஹீரோ அங்கே வந்துடுறாரு. மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உன்னை சொல்லலை உன்னை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க வந்து முடிப்பாங்க, இது நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நம்ம நீ தான் மன்னிப்பு கேட்கணும், நேற்று நீ அவளுக்கு என்ன பண்ணியிருக்க, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தாக இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும், மன்னிப்பு கேளு அவகிட்டன்னு சொல்லும்போது இவங்களும் கோவமாக மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது பிடிச்சி ஹீரோ வந்து திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்க, நான் உன்னோட ஃபியான்சி அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இன்னும் ரொம்பவே கோவமாயிடுது. இதுக்கப்புறம் என்ன ஃபியான்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாரு. உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக நின்றுட்டு இருப்பாங்களா. அதோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த பசங்களோட அந்த மால்லாம் இருக்கும்ல, சுற்றி பார்க்குறது, பிள்ளைங்களை வச்சு விளையாடுறது, அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த பிள்ளைங்களாம் விளையாடிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு பொம்மை வேஷம் போட்டு ஒருத்தர் வருவார். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 குட்டி பசங்கக்கிட்டே ரொம்பவே நல்லா பேசுவார். அதுங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும், அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு முகத்தில் வந்து அந்த டெடி பியர் முகத்தை வந்து கழட்டி காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வேலை பார்த்தாங்களா, ஸ்பையாக வேலை பார்த்தாங்களா, அந்த அசைன்மெண்ட்லாம் கொடுத்தாருல, ஹீரோயின் மேலே கூட க்ரஷ்ஷாக இருந்தார், அவர் தான் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இல்லை. அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்குறாரு. அதனால ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்களா அவர் கொடுக்குற கிஃப்ட் எதுவுமே வாங்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உண்மையிலேயே இவளுக்கு எல்லாமே மறந்துருச்சா, என்ன கூட இவளுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்வையாக பார்த்துட்டே இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து குழந்தைங்களோட விளையாடுறதுக்காக வந்திருப்பாரு. உன்னை ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு ஒரு வீடு இருக்குன்றதே நீ மறந்துட்டியா, இப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஏன் வந்தா என்ன, நான் இங்கே பக்கத்து வீட்டில் தானே குடியிருக்கேன், அதனால் நான் வந்து போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, என்னை நிறைய விஷயத்துலேருந்து நீ காப்பாற்றிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பிரச்சனை நடந்ததில்ல, அதுலேருந்து நீ தான் காப்பாற்றிருக்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. பாருன்னா, ஓ உனக்கு தேங்க்ஸ்லாம் கூட சொல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஆக்சுவலாக நீ வந்து நான் சாரி தான் சொல்லணும், ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீ என்னை பார்க்கும்போது நீங் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டேன், நான் அந்த பொண்ணு இல்லை, அதனால் நீ எனக்கு சொல்லி அப்படி கூப்பிட்றது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, அதனால தான் உன் மேலே கோவப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் நீ ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்க, நீ வந்து ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன், என் பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி நீ பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஹீரோயினும் பேசி சாதாரணமாக பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு அந்த ஃபியான்சின்னு சொல்கிறாள் அந்த லேடியும் ஹீரோயினை தேடி ஒருத்தர் வந்தார்ல, அவங்க 2 பேரும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. மீட்டிங் போட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேடி வந்து அவர்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, நீ அவளை பார்த்தியா, உனக்கு ஏதாவது அவளை தானே அடையாளம் தெரியுதான்னு கேட்கும்போது, அவள் டோட்டலாக என்னை மறந்து போயிருக்கா, எனக்கு இப்போ அவதானான்ற மாதிரி டவுட் வருது அப்படின்னும் போது, அது அவளே தான், அவள் வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு, அதாவது இவங்க தான் வந்து இவருக்கு கால் பண்ணி இவ ஒன்று உயிரோட இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இவரும் இங்கே தேடி வந்திருப்பாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தில்ல, அதாவது ஹீரோ கிட்ட வந்து திருடிட்டு வர மாதிரி, அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா ஹீரோ எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கல்ல, அது வந்து ஒரிஜினல் ப்ராஜெக்டாக இருக்காது, அது ஒரு ஃபேக்கான ப்ராஜெக்டாக தான் இருக்கும். அதை வந்துட்டு அந்த வில்லன் வந்து கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ப்ராஜெக்டை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட, அதாவது இந்த ஆள் கிட்ட கொடுத்தது யாராக இருக்கும்னா அந்த ஃபியான்சியாக தான் இருக்கும். இதே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு ஹீரோக்கே அவங்க வந்து எதிராக வந்து வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ நீ வந்து தேடின இதை வந்து ஹீரோயின் கூட உனக்காக செய்யலை, அதை செஞ்சதே நான் தான், அதுக்கு நன்றி கடனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவள் வந்தவளை எப்படியாவது அவள் மேலே உனக்கு ஒரு கண் இருக்குல்ல, அவள் எப்படியாவது நீ கூட்டிகிட்டு போயிடு, நீங்கள் 2 பேரும் எப்படியே போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இந்த ஆஃபீஸ் எப்படி போனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் ஹீரோ எனக்கு வேணும், அவனை சின்ன வயசுலேருந்தே நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். உனக்கு வந்து அந்த ஹீரோயினும் தேவைப்படுறா, இந்த கம்பெனி அதாவது ஹீரோட கம்பெனி உனக்கு தேவைன்றது எனக்கு தெரியும், எனக்கு ஹீரோ மட்டும் போதும், உன்னை அந்த ஹீரோயினையும் எடுத்துக்கோ இந்த கம்பெனியும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இது பாட்டுக்கு அவருக்கு என்னமோ இஷ்டத்துக்கும் வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கிறதுனால அதிகமாகவே இந்த ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனால ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படியே அவங்க ரொமான்ஸ் ஆகுறாங்க, திரும்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பசங்களும் பார்க்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி அதுங்க வேறு ஒரு பக்கம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கும். அதோட இவங்க 2 பேர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ளே போயிடுறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கைக்கு வரா அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்கு வராரு. அவருக்கு குஷியில் இருக்கிறனால அவருக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் போட்டு செம்மையாக ஆடுறாரு, பயங்கர சவுண்டை வச்சுக்கிட்டு. இதெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்க அப்போ அந்த ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. உடனே இப்போ தான் சிரிச்சுட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு, நீ மட்டும் தான் இந்த ஏரியாவில் இருக்கியா, நாங்கள்லாம் பக்கத்தில் குடி இருக்க வேண்டாமா, சவுண்டை குறடா அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிட்டு போகிறாங்க. வந்துட்டு ஹீரோயின் மறுநாள் ஆஃபீஸ் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வராங்க. ஹீரோ வந்து அவங்க எப்போ வராங்க போகிறாங்கன்னு கண்காணிச்சிட்டே இருக்காருல்ல. ஹீரோயின் வரவே இல்லை. அவங்களுக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி அந்த ஃபியான்சி லேடி இருக்காங்க
இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்பவும் 2 பேரை கூட்டு வந்து ஹீரோயினை வந்து ஏதாவது பண்ணணும்னு கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க இவன் கதை இங்கேயே முடிச்சு விட்டுருங்கன்னு அவங்க நின்று சொல்லிட்டே இருக்கும்போது, நீ இன்னும் அடங்கவே மாட்டியா, இதே மாதிரி தான் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உன்னை உதச்சா தான் சரி வரும், அவனுங்களை கூட நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃபியான்சி தலையில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முடி கையோட வரும். இது என்னடி இது ஒரிஜினல் முடி கிடையாதா, ஒட்டு முடி வச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்கள பயங்கரமாக கிண்டல் பண்ணி 2 அறையை போட்டு வருவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்துருவாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இப்போ கேட்பாரு. பார்த்தீங்கன்னா நீ இதே மாதிரியே சொல்லிட்டே இருக்காத, என்னோட லவ்வருக்கும் தண்ணினா பயம், உனக்கும் தண்ணினா பயமாக தான் இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஒரே ஆள் தான், ஏன் ஒத்துக்க மாட்டேற, இப்போ யாருக்காக இந்த ட்ராமா போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், உனக்கு ஒரு வேலையே இல்லையா, உன்னோட லவ்வர் எக்ஸ் லவ்வர் நினச்சி தான் நீ என்கிட்ட பேசி பழகிட்டு இருக்கியா, நான் கூட ஃபீல் பண்ணேன், நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறனோ, அதாவது உங்ககிட்ட கடுக்கடு நடந்துக்கிறேன், நீ ஒரு நல்ல டைப்பாக இருக்கே நான் நினச்சேன், ஆனால் நீ இன்னும் உன்னோட எக்ஸ் லவராக நினச்சி தான் என்கிட்ட பழகிறேன்னா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஓகே, ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு வேளை அவளாக இருக்க முடியாதோ, வேற யாராக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி இப்போ யோசனையில் இருப்பார். இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் இப்போ அடி வாங்கி நின்றுட்டு இருக்க அந்த ஃபியான்சி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அவருக்கு ஒரு முடிவை எடுத்துருவார், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வெளியூர் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. உடனே அவர் அசிஸ்டன்ட் வந்து கேட்பாரு, இது ஒரு சின்ன பிரச்சனை தானே, அவங்க கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்க போகிறாங்க, இதுக்காக நீங்கள் இப்போ ஊரை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இல்லை நான் அவசியம் இப்போ கிளம்பி தான் ஆகணும், ஏன்னா அவள் என்னோட லவ்வர் தான், அது இல்லைன்னு அவள் சொல்லிகிட்டே இருக்கா, அதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் உடனே தாய்லாந்து கிளம்பி போகியே ஆனோம், அங்கே தான் வந்து எங்களோட லவ்வே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு டைரெக்டாக இப்போ ஹீரோ தேடி வராங்க. வரும்போது அங்கே யாருமே இல்லை, ஹீரோ ஊருக்கு போனதை ஹீரோயின்ட்ட சொல்லாமே போயிருப்பாரு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும், ஒரு பாய் கூட சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பி வருவாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ இல்லையா, அந்த ஃபேன்சி லேடி இருக்குல்ல, அது இப்போ ஹீரோயினை கொஞ்சம் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும். ஹீரோயின் கிட்ட வந்து அது என்ன சொல்லும்னா, அவங்க வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொண்டு கொடுப்பாங்கல்ல, இது எதுவுமே சரியில்லை, எல்லாத்தையும் திரும்ப போய் செஞ்சு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லும்போது, எப்படி அது எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னும் போது, அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நான் தான் டிசைட் பண்ணணும், திரும்ப போய் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லும். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், பர்சனலாக என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னா அதை பற்றி மட்டும் பேசுங்க, ஒர்க் வைஸாக நல்லா இருக்கிறத ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி அதை பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து இப்போ அதை வெறுப்பேற்றுற மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கி என்னமோ அவரோட ஃபியான்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அவர்கிட்ட கேட்டால் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சும்மா இல்லாமல் இது பதிலுக்கு என்ன சொல்லணும்னா, அப்படியே இருந்தாலும் நீயும் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காத, நீ பார்க்கறதுக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்க அப்படின்ற காரணத்துக்காக தான் அவன் பின்னாடி வரானே தவிர்த்து ஒன்று அவன் விரும்பி ஒன்றும் உன் பின்னாடி வரல அப்படின்ற மாதிரி இது சொல்லும். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே பேசிட்டு அங்கேருந்து இப்போ கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்யும் போது எப்படா இப்போ வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு ஆள் நிற்கிறாரு. அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் கிட்ட அந்த மாலில் ஒருத்தர் வந்து நின்னார்ல, அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, அன்னைக்கு நான் வந்துட்டு உங்களை அந்த மாலில் பார்த்தேன், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டு வேக வேகமாக போயிட்டீங்க அப்படின்னா, ஓ சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறாங்க. நான் அவர் கையில் கூட வச்சிருக்காரு, நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல நான் நடந்தே போகிறேன்னு ஹீரோயின் சொல்லும்போது, நடந்து போகிறீங்களா, அப்போ இந்த கொடையாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கொடையை வாங்கிக்கிறாங்க. ஒன்று அந்த ஆள் வந்து யோசிப்பார், இந்த டைம் ஒன்று நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக மனசுக்குள்ளேயே பேசிப்பார். ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே வந்து தாய்லாந்துக்கு ஹீரோ வந்திருப்பாரா, அசிஸ்டண்ட்டோடய வந்திருப்பாரு. அவர் பாட்டுக்கு அப்செட்டாக உட்காந்துருப்பாரு. பாஸ் என்ன பாஸ் இங்கே வந்து இன்னும் சோகமாகவே இருக்கீங்கன்னு, உண்மையிலே நான் ரொம்ப எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கல்யாணம் ஆகாமலே உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற வெறியேற்றிட்டு இருப்பாரு. அவர்னா அசிஸ்டண்ட்டை சொல்வார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வில்லன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ப்ராஜெக்ட்லாம் திருடிட்டு போனான்ல, அவன் இப்போ எங்கே இருக்கான் என்ன இதுன்னு அவனை பற்றி விசாரின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் ஒரு வேலை கொடுக்குறாரு. இவருக்கு ரொம்ப குழந்தை ஞாபகமாக இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. அந்த வாட்ச் மூலமாக கால் பண்ணும்போது, எங்கப்பா போனீங்க, நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாமையே போயிருக்கீங்க, அம்மா அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு சாரி சொல்லிட்டு நானும் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். இருக்கும்போது அம்மா உங்கள் மேலே செம்ம காண்டாக இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க, இல்லை அம்மாவை வேற யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போன அசிஸ்டண்ட் வந்து வேக வேகமாக ரிட்டர்ன் வராரு ஒரு நியூஸோட தான். என்ன நியூஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வாஸ் நம்ம இந்த மாதிரி அவனை தேடி தானே நம்ம இங்கே வந்தோம், அவனை தேடினா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் நம்மளுக்கு முன்னாடியே இப்போ சைனாக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் அங்கே இருக்கானா, எனக்கு வேலை அங்கே தான் இருக்குது, உடனே எனக்கும் டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ வந்திருக்கும், இன்னும் நம்ம எதுவுமே என்ஜாய் பண்ணலேன்னு போது அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம், இப்போ நான் ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு கிளம்பி வந்துடுறாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுறாங்க. வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நேராக அவர் வீட்டுக்கு போகாமல் ஹீரோயின் வாசலில் தான் வந்து நிற்கிறாரு. கதவை தட்டிகிட்டே இருக்காரு, யாருமே வந்து திறக்கவே இல்லை. ஒன்று அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ணுறாரு, என்ன பாஸ் அவ்வளோ வேகமாக வந்து இங்கே வாசலில் நிற்க தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். இப்போ தான் அந்த 2 குட்டி பசங்களும் கதவை திறந்துட்டு வருவாங்க. பசங்க வெளியே வராங்க, ஆனால் வந்து கதவுக்குள்ளே வந்து ஹீரோ வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஏன்னு கேட்கும்போது, நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்களா, அம்மா உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, உங்களை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் எங்கள்கிட்ட சொல்லாமல் தானே போனீங்க, அதனால் வராதிங்கன்னு சொல்லும்போது அது வந்துன்னு சொல்லிட்டு அவரும் சமாளிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அந்த பசங்க வேற உள்ளே விடாமல் கதவு சாத்திக்கிறாங்க. இப்போ இதுங்களை வேற சமாளிக்கணுமா அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு. இப்போ நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஹீரோயின் ரூம்குள்ளே குதிச்சு வந்துடுறாரு. நீ எப்படி இங்கே வந்த, வாசல் பூட்டி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதனால தான் நான் என் வீட்டை தாண்டி உன் ஜன்னலை தாண்டி
எப்படி உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், இங்கேருந்து வெளியே போ, குழந்தைங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி இங்கேருந்து வெளியே போ அப்படின்னும்போது, நான் ஒரு வேலையாக தான் போனேன், உங்ககிட்ட சொல்லாமல் போனது சாரி அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்காக சார் என்கிட்ட சாரிலாம் கேட்குறீங்க, சொல்லாமல் தானே போனீங்க, அது மாதிரி இப்பவும் சொல்லாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒருத்தர் கூட கொடுத்தாருல, அந்த கூட ஹீரோ பார்த்துருவாரு. இது என்ன கூட வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒருத்தர் கொடுத்தாருன்னு, யார் கொடுத்தது இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாரு, அவர் கொடுத்தது தான் நான் ஆசையாக வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஹீரோ வெறியேற மாதிரியே பேசுகிறாங்க. யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவியா நீ அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன என்னை விட பெஸ்ட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் உன்னோட பெஸ்ட் தான், எந்த விதத்தில் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் உன்னை விட ஹைட்டாக இருப்பான், இந்த அளவுக்கு ஹைட்டாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஹைட்டாக இருந்தானா லேம்ப் போஸ்ட்டாக வச்சுக்கோ, இல்லை ஸ்ட்ரீட் லேம்ப்பாக வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேணும்னு போய் தானே சொல்லிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மறுநாள் ஆகுது. இப்போ இந்த 2 குட்டி பசங்களை தேடி ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து திரும்ப மாறு வேஷத்திலே வருவாங்க. வந்துட்டு குட்டி பசங்களா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, ஓ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கேன்னு அந்த பசங்களும் சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என் பையனை பிடிக்கலையாமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி எப்படியாவது சேர்த்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள ஹீரோயினே அவன் நினச்சிருப்பாங்க, இது அது பொண்ணு இல்லை இது வேற பொண்ணுன்னு சொன்னோன்னே, சரி இந்த பொண்ணையாவது ஹீரோக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாம், ஏன்னா ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்து நினைக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவும் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த லவ்வர் பொண்ணு இது இல்லைன்ற மாதிரி அவங்க அம்மா இப்போ நினச்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன் லவ்வர் பொண்ணு மாதிரி அவள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ ஏம்மா வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் போது, நேரத்தை கடத்தாமல் சீக்கிரமாக 2 பேரும் பேசி கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இப்போ திரும்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் அன்றைக்கி இதுவே ஓவராக பேசிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஹீரோன்னு நானும் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி 2 பேரும் சாரி கேட்கும்போது, வா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வராங்க. அந்த அம்பர்லா கொடுத்தான்னு சொன்னியா, அவன் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஹீரோ. ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம்மக்கவும் வருது. காரில் தானே ஓட்டிகிட்டே இருப்பார். கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வேகமாக கார் ஓட்டிகிட்டே இருக்கும்போது, எங்கேயோ புகையிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற இவங்க வெறியேற்றிட்டே இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக கார் ஓட்டிகிட்டே இருக்காரு. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டமால்னு பிரேக் பிடிக்காம ஒரு இடத்துல போய் இடிச்சிடுது. இடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் எதுவும் சேதாரம் ஆகாமல் தப்பிச்சிடறாங்க. தப்பிச்ச உடனே ஹீரோ வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்றதே வச்சுப்போம், நீங்கள் இல்லை நீ உகாயனே இருக்கட்டும், ஆனால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என் கூடவே பேசாமல் இருந்துறேன், அதாவது யுகாயாவே என் கூட இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீ நிஜமாக தான் சொல்கிறியா, நான் அந்த பொண்ணு கிடையாது, நான் எக்ஸ் லவர் கிடையாது, நான் வேற ஒரு பொண்ணுன்னு, பரவாயில்ல நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஹீரோ போய் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கிறதுனால எப்படியாவது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு நீங்கள் இதை பற்றி ரொம்ப பேசி முடிவெடுங்க, நான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட ஹீரோவும் வந்து திரும்ப ஏதாவது பேசலாம் ஹீரோயின் கிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் இவகிட்ட ஏதாவது பேச போகும்போது தான் நீ வருவியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. விஷயத்தை கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் வெளியே போனாங்களா, அந்த காரில் வந்து பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டது அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அதுதான் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு இப்போ ஹீரோக்கு அந்த விஷயத்தை வந்து அதாவது அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருப்பாரு. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து டேரெக்டாக போய் கேட்கும் போது, அவளை இது மாதிரி பண்ணணும்னு தானே இந்த மாதிரிலாம் பண்ணேன், அந்த காரில் நானும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, அது மாதிரி நீ அதில் அந்த காரில் போவேன் நான் நினைக்கவே இல்லை, நான் அவளை தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அதோட இது மாதிரி பண்ணிட்டு இருக்காது, இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து சம்மக்கவும் வந்துடுது. உடனே அந்த வில்லன் இருக்காருல அவரை பார்க்க போது, நான் அவன் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கேன், அவனுக்காக எவ்வளவோ செய்கிறேன், ஆனால் அவன் என்னை ஒவ்வொரு தடவையும் உதாசீனப்படுத்திட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா, சரி அவன் தான் சரி வரல, இவனையாவது ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட போய் நெருக்கமாக பேச போகுது. போனோன்னா அவருக்கு டக்குன்னு புரிஞ்சிருது, அதாவது நான் அவன் மேலே க்ரஷ்ஷாக இருக்கேன், அவளை நீ எடுத்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு அவளுக்கே காரில் போகிறான்னு தெரிஞ்சு அவள் பிரேக் ஒயரு நீ கட் பண்ணி விட்டுருக்கணும், நீ டபுள் கேம் ஆடிட்டு இருக்கியா, இங்கே பாரு இந்த வேலைலாம் இதோட நிப்பாட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபரி திட்டவும், என்னடா இது அவனும் வரட்டுறான் இவனும் வரட்டுறான்ற மாதிரி இது யோசிக்க ஆரம்பிச்சிடும். வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து என்னாச்சுன்னே தெரியல, உடம்பு வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குது, எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஏன்னா மொதல் நாள் தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அந்த பிரேக் பிடிக்காம போயிடுச்சிருப்பாங்க, அதனால ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்கும் போல இருக்கு. இப்போ பதறிக்கிட்டு வருவாங்க. வந்துட்டு என்ன ஆச்சு உனக்கு எங்கே வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, இங்கே தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டை கரெக்டாக காட்டுவார். ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு இங்கே தான் வலிக்குது, எனக்கு வந்து ஏதாவது மருந்து கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு மாதிரிலாம் பிளான் பண்ணுவார். உடனே ஹீரோயின் வந்துட்டு ஓ உனக்கு இதெல்லாம் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு ஒரு அறையை போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கேன், உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்வாங்க. சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் வேற வாசலில் நின்றுட்டு இருக்காரு. நம்ம டின்னருக்கு போகலாமான்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சும்மா நம்ம 2 பேரும் பேசி பழகலாம்ல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, ஏற்கனவே எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லைன்னும் போது பேசி பழகினா தானே நம்மளை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ அவளை தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயினை. பேசினா தானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், ஒரு ஃப்ரெண்டாவது வரலாமே அப்படி இப்படின்னு அவரும் கூப்பிட்றதுக்கு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவர் கூட போகிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு நிறைய ஃபுட்டு வாங்கி கொடுக்குறாரு. அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அதை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா,
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபுட்டெல்லாம் நீ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவ, அதனால தான் இது எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணேன். இப்போவும் நீ பாரு அதெல்லாம் விரும்பி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, இதெல்லாம் புதுசாக சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபுட்டாக தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பசங்க இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட கேட்பாரு. உங்களுக்காக நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த குட்டீஸுங்களும் சொல்லும். அப்போ வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி அதாவது ஹீரோயினுக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிட்டு இருக்கானே எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, ஓ எங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லவும், அவனை அப்போ நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். ஐயோ நீங்கள் வேற இப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிஃப்ட் அனுப்புறதே நாங்கள் தான், சும்மா உங்களை அப்படி பண்ணணுன்றதுக்காக விளையாடிட்டு இருந்தோன்னு, ஓ நீங்கள் பண்ணுற வேலை தானே அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ இந்த பசங்களுக்கு அந்த பசங்க சொல்லும், நீங்கள் சீக்கிரமாக அம்மாவும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியாக தான் இருக்கேன், உங்கள் அம்மா தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட உண்மையான அப்பா உங்கள் கூட வந்துட்டா அப்போ நீங்கள் என்ன வெறுத்துருவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அது நீங்கள் வேறு எங்களோட உண்மையான அப்பா ஒரு வேளை வந்தால் கூட நாங்கள் அவர்கிட்ட பேசவும் மாட்டோம் போகவும் மாட்டோம், உண்மையை சொல்லணும் எனக்கு எங்களுக்கு வந்து அவரை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எங்களை அவர் பார்த்துக்கவே இல்லைல்ல, எங்களை தனியாக விட்டுட்டார்ல அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் காட்டுவாங்க, காட்டும்போது இவங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறத பார்த்தோன்னா இதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அவரும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவார். எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டக்குன்னு இவ்வளோ ஓப்பனாக நீ இப்படி டக்குன்னு சொல்கிற அப்படின்னா உனக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், அவனை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் கொஞ்சம் மோசமானவனை தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சான், அதுக்கப்புறம் அவன் ரொம்ப இன்னோசென்ட்டாக தான் அவன் என் கண்ணுக்கு தெரியறான், அவன் என்னை கவர் பண்ணணும் என்னை வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது செஞ்சது எல்லாமே பழைய பழைய ஐடியாவாகவே இருந்தாலும் அதில் ஒரு இன்னோசென்ட்டாக தான் தெரிஞ்சது, அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்பவே நல்ல டைப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ எனக்கு கால் பண்ணுறாரு, கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், பாய் ஃப்ரெண்டு கூட அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து எந்த ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, நீ வேணால் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோ தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கிறாரு. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஹீரோயின் சொன்ன அடையாளத்தில் வந்துருவார். டேபிள் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்து அதையும் கண்டுபிடிச்சிட்டு வருவார். வரும்போது தான் தெரியும் அந்த வில்லன் கூட தான் ஹீரோயின் உட்காந்துருக்காங்கன்னு. இவன் கூட ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகும். உடனே அந்த வில்லன் என்ன சொல்வான்னா, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ நினச்சிப்பாரு, இப்போ தான் எக்ஸோட பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ளே இன்னொருத்தனா அப்படின்ற மாதிரி யோசிப்பார். இப்போ அவருக்கு பதில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஹீரோயினும் அவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு இப்போ 2 பேருமே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு முட்டியை போட்டுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டு 2 பேரும் திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்யாண ஏற்பாடெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வில்லன் இருக்கார்ல அவருக்கு ரொம்ப கோவம் வருது, இந்த கல்யாணம் எப்படி நடக்குது அப்படின்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கோவமாக தெரிஞ்சுட்டு இருப்பாரு. கல்யாணம் எல்லாரும் பேசி வச்சு இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். கல்யாண டேட்டும் வந்துடுது. பொண்ணோட தாத்தா இருக்கார்ல அவரும் ஹாப்பியாக இருப்பார், பையனோட அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு இப்போ அந்த கல்யாண ட்ரெஸ் இருக்கும்ல அதை போடலான்னு எடுத்து வச்சு நின்றுட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ பொண்ணை தேடிட்டே வந்துருவார். ரூம் கதவு தட்டும் போது ஹீரோயின் வந்து கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஏன் திறக்க மாட்டேன்னு கேட்கும்போது, உனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீ இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து திரும்ப திரும்ப கதவு திறக்க சொல்லிட்டே இருக்காரு. அந்த டைம் வந்து அசிஸ்டன்ட் வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும். ஹீரோ அங்கே போயிடுறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் வந்து அழகாக அந்த மனக்கோலத்தில் வந்து ரெடியாகி வராங்க. ஹீரோவும் ரெடியாகி வராங்க. 2 பேருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் இருக்காருல அவர் வந்துடுறாரு. அப்படியே கிளாப் பண்ணுற சத்தத்தோடு வராரு. வரும்போது ஹீரோ, ஓ நீயும் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போவார். போயிட்டு அவங்க காதில் ஒன்று சொல்லணும், இன்னும் உனக்கு எதுவும் ஞாபகம் வரல, அதாவது ரகசியம் மாதிரி சொல்கிறாரு, உன் பையனை நான் தான் இப்போ வந்து பிடிச்சி வச்சிருக்கேன், உனக்கு அவன் வேணும் அப்படின்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உடனே நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டத்தோடு நிற்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து உண்மையை அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து அவர் பின்னாடியே அவங்க போகிறத வந்து ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ என்ன நினச்சிக்கிறாருன்னா அவனுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டிட்டே போகிறா போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு வேகமாக போகிறாங்க. இங்கே வந்து ஹீரோ அவங்கள தேடிட்டே இருக்காரு. அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே நேராக அவர் சொன்ன இடத்துக்கு வந்தோன்னே என் பையன் எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதறிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றி ஆளுங்களை நிப்பாட்டிட்டு இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு உன் பையனை வேணா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. ஹீரோ கிட்ட பேச வேண்டிய டைலாக ஹீரோன்ட்டே பேசிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரையும் பந்தாடுறாங்க. அடிச்சு போட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் அதாவது அந்த வில்லனை அடிக்க போகிறாங்க. உனக்கு இந்த ஃபைட்டெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான், என்கிட்டயே அந்த வேலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிச்சு ஒரு இடத்த தள்ளி விட்டுறாரு. தள்ளி ஒரு இடத்த தலை அடிப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வர மாதிரி இருக்குது. இப்போ இவங்க ஹீரோயின் எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க ஒரு பக்கம் தேடிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பையன் வீட்டில் பத்திரமா இருக்கான். அங்கே போய் பார்த்துட்டு அம்மா எங்கன்னு கேட்கும்போது அம்மாவை காணும்னு அந்த பசங்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் தேட ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா ஞாபகம்
ஞாபகமும் இப்போ வந்துடுது. அவங்களுக்கு மறந்துருந்தாங்க எல்லாமே ஞாபகம் வந்துடுது. ஆனாலும் என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. பயப்படாத, ரொம்ப பதட்டப்படாத, உன் பையன் பத்திரமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். நீ மோசமான ஆள், உங்ககிட்ட தப்பிச்சு வரணும் அப்படின்றதுக்காக தானே நான் தப்பிச்சு வந்தேன். அப்போ தானே எனக்கு அந்த ஆக்சிடென்ட்லாம் நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னது நான் தப்பான ஆளா? நான் தான் உன்னை வந்து காப்பாற்றுறேன். நீ என்ன மாதிரி மோசமான ஆளுங்க கிட்ட மாட்டிகிட்டு இருந்த, உன்னை நான் தானே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு எல்லாமே மறந்து போச்சான்ற மாதிரி இவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்னதான் பேசிகிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நினைக்கிறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்தே ஹீரோவை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. கெஞ்சும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இப்போ நீ போ. அவர் எந்த பிளானில் ஹீரோயின் அனுப்புவார்னா, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எதுவும் ஹீரோ கிட்ட சொல்லாமல் வந்திருக்காங்கல்ல, அதனால் நிச்சயமாக இவங்க 2 பேரும் திரும்ப சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி இருந்தாலும் இவ தன்னால் நம்மக்கிட்ட தான் வருவா, இப்போ நம்மளை விட்டு தான் பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் அவர் அனுப்புகிறாரு. ஹீரோயினும் விட்டா போதும் அப்படின்ட்டு வேக வேகமாக இப்போ வீட்டுக்கு ஓடி வராங்க. வீட்டில் தான் ஹீரோ உட்காந்துருக்காரு. இப்போ நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோ வந்து கோவமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதோட எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னு ஹீரோக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ உனக்கு என்ன தெரியுதான்னு கேட்கும்போது, எனக்கு நல்லா தெரியுது, நான் ஆரம்பத்துலேருந்தே உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அதில் பையன் வந்து நம்மளுக்கு பிறந்த பையன் தான், அந்த பொண்ணு வந்து நான் ஆசிரமத்துலேருந்து எடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பையனை காட்டுறதுக்கு உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வரும்போது தான் எனக்கு ஆக்சிடென்ட்டே நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த வில்லனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவன் ஒரு ப்ராஜெக்ட்டை திருடிட்டு வரதுக்காக தான் உங்ககிட்ட அனுப்புனா, ஆனால் நான் வந்து உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, இப்போ எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அது ஏன்னா ஹீரோயின் இப்போ என்ன தான் திரும்ப அவங்க ஏமாத்துறது அவங்க வயலில் ஒத்துக்கிட்டாங்களா, அதோட ஹீரோக்கு திரும்பவும் கோவம் வந்துடுது. பழசெல்லாம் ஞாபகம் வந்ததை விட அவங்களை ஏமாத்துறது தான் ஹீரோக்கு இப்போ பெருசாகிடுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து ஹீரோவை லவ் பண்ணதை பற்றி அவங்க சொல்லும்போது ஹீரோவால் ஏற்றுக்க முடியல. கோச்சிக்கிட்ட வந்து இப்போ ஹீரோ போக ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ பிறந்தநாள் வருது. இந்த பிறந்தநாளுக்கு வந்துட்டு அப்பா வருவாங்களான்னு கேட்டு 2 பேருமே ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகும், அவர் இன்னும் வந்திருக்கவே மாட்டார். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா, அந்த பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக தான் அவர் வந்திருப்பார். அதுங்களுக்கு கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போய் திரும்பவும் பேசுவாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வார்னா, இப்போ என்னால் திரும்பவும் உன்னை ஏற்றுக்கிறத பற்றி நான் யோசிக்கணும். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ நம்புறேன், அவ்வளோ நேசிக்கும் போது நீ என்னை வந்து ஏமாற்றிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் திரும்பவும் நொந்து போயிடுவாங்க. இப்படி புரிஞ்சு வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் வந்து அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பார். ஆனால் உண்மையிலே என்னென்னா ஹீரோயின் வந்து எடுத்திருப்பாங்க, அதை வந்து பொய்யானதை தான் எடுத்துக்கொண்டு போய் வில்லன்ட்ட கொடுத்துருப்பாங்க. உண்மையானதை அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஹீரோ வந்து அப்படி தானே நினச்சிக்கிட்டாரு. உண்மையானதை எடுத்தது வந்து யாருன்னா அந்த ஃபியான்சியா இருக்கால, அந்த பொண்ணு தான் எடுத்திருக்கும். அது ஹீரோக்கு கடைசியாக இப்போ தெரிஞ்ச உடனே ஹீரோயினை வந்து தேடி வரலாம் நினைக்கும் போது அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க நம்பருக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா தான் எடுப்பாங்க. அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற, அவளை பற்றி பேசினாலே நீ என்கிட்ட கோப்படுற, அவள் எங்கன்னு இப்போ தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நல்லா தூங்கி இப்போ தான் முழிப்பாங்க. முழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வந்து கல்யாண ட்ரெஸ்ஸில் கல்யாண குளத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வில்லன் இருக்கார்ல, ஹீரோயினை அதை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு அவங்களுக்கு இந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உட்காந்துருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. இவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு, நீ சொல்லு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நம்ம கல்யாணத்தை நீ இந்த மாதிரி பேசினா தான் என் மேலே உனக்கு லவ் வரும் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அதோட இவரை தள்ளி விட்டுட்டு அவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இந்த இதை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். அதாவது இவன் தான் கண்டிப்பாக அவளை அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்ற இடம் தெரிஞ்சு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டே ஹீரோ வந்துட்டாரு. வேகமாக அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஓடி வர ஹீரோயின் அவரை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த வில்லனுக்கு வந்து தோணுது, என்கிட்ட இருந்த சந்தோஷம் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து எடுத்தவன் இந்த ஹீரோ தான், இவனை விடவே கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. அது அப்படியே அங்கே ஹீரோ இது பண்ண போனவர் வந்து ஹீரோயின் வந்து இது பண்ணிடுறாரு. ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோ மடியிலே வந்து விழுந்துடுறாங்க. உன்னை வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ஏமாத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க மயங்கிடுவாங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸும் வரும், ஆம்புலன்ஸும் வந்துடும். அதோட அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த வில்லனை. இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அவங்க நேராக இப்போ கோமாக்கே போயிடுறாங்க. அதோட இப்போ 3 மாதம் ஆகிடுது. ஹீரோ ரொம்ப டென்ஷனாக யோசிச்சுட்டே இருப்பார். அந்த கோமாலேருந்து வெளியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பார். அந்த டைமில் தான் வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொன்னோன்னே ஹீரோ இப்போ கதறிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு வேகமாக இப்போ ஓடி வருவார். உள்ள வந்து ஹீரோயின் ரூமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு ஃபுல்லாக தண்ணியோடு உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு, உனக்கு எல்லாம் சரியாயிடுச்சா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் கேட்கும்போது ஹீரோயின் வாய் திறந்து எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட அவ்வளோதான், ஹீரோ அவங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அவளுக்கு நானாக ப்ரிப்பேர் பண்ணி உனக்கு எல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள நல்லா பார்த்துப்பாரு. ஹீரோயினுக்கு இப்போ எல்லா பழைய விஷயங்களும் எல்லாமே ஞாபகம் வந்துடும். இது 2 பசங்க அவங்க எல்லாமே சேர்ந்து இப்போ நம்ம ஒரு ட்ரிப் போகலாம், நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு அரேஞ்ச் பண்ணி வருவாங்க. இது எல்லாமே உனக்காக நான் பண்ணது தான், உன் மேலே உள்ள லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுவார். அது எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷத்தோட ஹீரோயினும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்களோட லவ் வந்து இவங்க சந்தோஷமாக பண்ணி அடுத்த கட்ட கல்யாண லைஃப்பும் இவங்க ஸ்டார்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இந்த எபிசோட், அதாவது இந்த மூவி வந்து ஃபுல்லாக வந்து ரொம்பவே என்டர்டெயின் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு